ஏசி கரண்ட் என்ன, டிசி கரண்ட் என்ன பார்க்க போறோம். இப்போ ஏசி கரண்ட்னா வேற ஒன்றும் இல்லை, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். டிசி கரண்ட்னா டைரக்ட் கரண்ட். ஒன்றுமே இல்லை. இப்போ ஏன் வந்து இந்த ஏசின்னு போக்குறோம், இது ஏன் டிசின்னு போக்குறோம், எப்படி வந்து இதுக்கு பேர் வச்சாங்க ஏசி டிசி? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டைரக்டா ஒரே லைன்ல ப்ரொடியூஸ் ஆகிற வர சப்ளை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட். ஓகேங்களா? அதை தவிர்த்து ப்ரொடியூஸ் ஆகிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு இது வரும். ஓகேங்களா? மேலே வந்து பாசிட்டிவ், கீழே வந்து நெகட்டிவ். ஸோ டிசி கரண்ட்னா அப்படி வந்து இதில் வந்து நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் கிடையாது, டேரக்டா ஒரே லைன். இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எல்லா எலக்ட்ரான்ஸுமே வந்து பார்த்தோம்னா டேரக்ட் கரண்ட்னு சொல்றோம். இப்போ ஆல்டர்னேட்டிவ் அதை தவிர்த்து வர எல்லாமே எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஜென்ரேட்டர் வச்சுக்கோங்க. ஜென்ரேட்டர், மோட்டர் எல்லாமே ஓகேங்களா? ஓகேங்களா? ஜென்ரேட்டர் என்ன பண்ணா உள்ள வந்து பார்த்தோம்னா ஸ்டேட்டாரு ரோட்டாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ரோட்டார் என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணிடுவீங்களா? ஓகேங்களா? ஸ்டேட்டார் உள்ள வந்து பார்த்தோம்னா ரோட்டார், இது வந்து பார்த்தா ரொட்டேட்டிங் பார்ட்ஸ். ஓகேங்களா?